அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களை அலைய வேண்டாம், அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரப்போகிறது. உங்களுடைய கண்ணீருக்கு ஒரு முடிவை கொடுக்கப் போகும் குரு பகவான். பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அமரப்போகின்ற குருபவனுடைய உச்ச பயிற்சியினுடைய பலங்களைத்தான் நம்ம இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவு ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் தமிழ் புத்தாண்டு பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கல என்ன சேனலில் போய் பாருங்கள். மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயன்படுத்துங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் என்ற ஆப்ஷன் தெரியும், தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. அப்படின்னா நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, அர்த்தாஷ்டம குரு மிதுன ராசியில் 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஜூன் மாதம் 2ஆம் தேதி பயிற்சி அடைஞ்சு கடகராசிக்கு போய் உச்சமடைய போகிறார். இது 5ஆம் வீடு, பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவாங்க. 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே குருவான் உச்சமடைவார். அப்படி இந்த வருடம் உச்சமடைந்திருக்கிறார். அப்படிப்பட்ட குருவான் உங்களுடைய ராசிநாதன் என்பதை நீங்கள் மறந்துடாதீங்க. உங்கள் ராசிநாதன் உச்சமடைந்தால் மிக முக்கியமான முறையில் உங்களுடைய எண்ணம், சொல், செயல், நீங்கள் நினைப்பது பல காரியங்களில் வெற்றிகள் கிடைக்கும். சரிங்களா? இதில் மிக முக்கியமாக நம்ம சொல்லக்கூடியது உங்கள் ராசியில் சனிவன் அமர்ந்திருக்கிறாரு. அதையும் நீங்கள் மறந்துடாதீங்க. இது ஒரு புறம் இருக்க, ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னும் சனிவனுடைய நட்சத்திர பயிற்சி நடைபெறவில்லை. ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு சனி பகவான் இன்னும் வரலை. அதனால் இந்த வருடம் பயப்பட வேண்டாம். மேலும் ரேவதி நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியது புதன். புதனுடைய வீடு தான் மிதுனம். அந்த வீட்டை விட்டு தான் பயிற்சி அடைஞ்சு அவர் கடகராசிக்கு போய் உச்சமடைகிறார். ஓகேங்களா? அப்போது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் எடுத்தவனே நான் சொல்லக்கூடியது, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள், குறிப்பிட்டு சொந்த வீடு இல்லையே, நமக்குன்னு சொந்தமாக ஒரு வண்டி வாகனம் இல்லையே அப்படின்னு நீங்கள் பட்ட கஷ்டம் குருவானுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த வருடம் சொந்தமாக வீடோ மனையோ வாங்கக்கூடிய யோகமும், சொத்துக்கள் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டம் தான். குருவான் அதை கிளியர் பண்ணுறாரு. சரிங்களா? சொந்த ஊரில் இருந்தாலும் சொந்த வீடில் இருக்கணும், அப்படின்னா தான் நமக்கு நிம்மதின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த சொந்த வீடு சொத்துக்கள் யோகத்தை குருவான் உங்களுக்கு முதல்ல கொடுக்குறாரு. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு சொத்துக்கள் ரீதியாக சொந்த வீட்டின் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணுறாரு. அதில் நீங்கள் தயங்காமல் பயப்படாமல் நீங்கள் இருக்கலாம். மேலும் அர்த்தாஷ்டம குருவாக இருந்தவர் இப்போது 5ஆம் வீட்டில் பஞ்சம குருவாக மாறி இருக்கின்ற ஒரு காரணத்தினால் நிச்சயம் படிப்பில் ஏற்பட்ட தடை நீங்குது. படிப்பில் ஒரு யோகம் கிடைக்குது. நிச்சயமாக கல்வியில் மிகப்பெரிய மாற்றத்தை செய்யப்போகுது. ரேவதி நட்சத்திரக்காரங்கள் நீங்கள் எழுதக்கூடிய தேர்வுகள், அட்டன் பண்ணக்கூடிய இன்டர்வியூகள் முயற்சியில் மிகப்பெரிய அளவு வெற்றி, சக்ஸஸ் கிடைக்கும். தேர்வில் தேர்ச்சி பெறுவீர்கள். இதே கவர்மெண்ட் வேலைக்கான எக்ஸாம் எழுதுற அப்படின்னா இந்த வருஷம் அது கிளிக் ஆயிரும், சக்ஸஸ் ஆயிரும். அதுக்கு வாய்ப்புண்டு. சரி, குருவான் 5ல் போய் உச்சமடைந்த இருக்கனால காதல் மற்றும் பிள்ளைகள் விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை. ஏன்னா காதல் விவகாரம் கல்யாணத்தில் முடிகிறதுக்கு வாய்ப்புண்டு. அப்போ வெளியில் தெரிஞ்சு பிரச்சனையாகி அந்த பிரச்சனை ஆனாலும் அது சுபமாக திருமணத்தில் முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படி நடக்கும்போது சில உறவுகள் ரீதியான கருத்து வேறுபாடுகள், மனக்கசப்புகள் ஏற்படும். அதே போல் பிள்ளைகளுடைய விஷயத்தில் புத்திரபாக்கியம் கிடைக்கும். ஆனால் அதே நேரத்தில் பிள்ளைகளால் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கும். அதையும் கொஞ்சம் கண்காணித்து வச்சு பார்த்துக்குங்க. பிள்ளைகளுடைய ஆக்டிவிட்டியில், நடவடிக்கையில் கொஞ்சம் கவனம் தேவை. சரிங்களா? சரி, இது ஒரு புறம் இருக்க, குருவன் இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற இடத்துக்கு பலனை அள்ளி கொடுப்பார். குரு பார்வை 5, 7, 9 பார்வையாளர். 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்குறாரு. உங்களுடைய மீனத்திற்கு அது 9ஆம் வீடாக அமைகின்ற காரணத்தினால ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த விருச்சிக ராசிக்கு அதிபதியாக செவ்வாய் சற்றே பகை கிரகம் என்பதால் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு யார் தடையாக முட்டுக்கட்டையாக இருக்காங்களோ அவர்கள் இப்போ விலகுவார்கள். சரிங்களா? அப்போ ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு தடையாக இருக்கக்கூடிய நபர்கள் விலகுவார்கள். உங்கள் வளர்ச்சிக்கு, அல்லது உங்களுடைய திருமணத்திற்கு, அல்லது உங்களுடைய சொத்து சம்பந்தமான விஷயத்திற்கு, அல்லது உங்களுடைய பதவி வாய்ப்புக்கு யார் முட்டுக்கட்டையாக தடையாக இருக்கிறார்களோ அவர்கள் விலகுவார்கள். அல்லது அவர்கள் மூலமாக அந்த வாய்ப்பு கிடைக்கும். சரிங்களா? அதுக்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ் இருக்குது. நீங்கள் தேடி போய் அலைஞ்சு திரிஞ்சு கஷ்டப்பட்டுருப்பீங்க, ஒரு வேலைக்காக அல்லது ஒரு பிஸ்னஸுக்காக அல்லது உங்களுடைய பதவி வாய்ப்புக்காக கஷ்டப்பட்டுருப்பீங்க. இப்படி நீங்கள் அலைய வேண்டாம். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம். ஓகேங்களா? அடுத்து குருவான 7ஆம் வரை மகர ராசியில் பதிது. அது 11ஆம் வீடு உங்களுக்கு. பணத்திற்காக கஷ்டப்பட்டது, கண்ணீர் விட்டது முடிவுக்கு வருதுங்க. ஏன்னா 11ஆம் வீடான மகரத்துக்கு அதிபதி சனி பகவான் உங்களுடைய ராசியில், அந்த 11ஆம் வீட்டை குருவான் பார்க்குறாரு. அது தனக்காரகன் பார்க்குறாரு. அப்போ கண்டிப்பாக பண வரவில் பிரச்சனை இருக்காது. 2026 எதிர்பார்த்த இடத்துலேருந்து, எதிர்பார்த்த நபர்களிடமிருந்து பண வரவு கிடைக்கும். தொழில் மற்றும் வேலை ரீதியாக பங்கு லாபங்கள் கிடைக்க வாய்ப்புண்டு. மூத்த சகோதர சகோதரிகளுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அடுத்து குருபவனுடைய 9ஆம் பார்வை உங்களுடைய ராசியில், மீன ராசியில் பதியுது. மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீது விழுது. அப்போது உடல் ஆரோக்கியம் இருக்குதுங்க. உடம்பு நோய் பிரச்சனை தீரும். மன தெளிவு ஏற்படும். தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸு குறையும். உங்கள் மேலே யாராவது ஒரு குறை சொல்லியிருக்காங்கன்னா அந்த குறை பழி நீங்கும். மேலும் நீங்கள் ஏதாவது ஒரு அரசாங்க தண்டனை இல்லை கோர்ட்டு கேஸ் வழக்குன்னா அதுலேருந்து விடுதலை அடைவீர்கள்.
மேலும் மன நிம்மதி கிடைக்கும். மன அழுத்தம், மனக்குழப்பங்கள் தீரக்கூடிய காலகட்டம். ஆக மொத்தம் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமைந்திருக்கக்கூடிய குருவான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவு மாற்றத்தை செய்கிறாரு. நீங்கள் செய்ய வேண்டியது இஷ்ட தெய்வ வழிபாடு அல்லது குலதெய்வ வழிபாடை தவறாமல் பண்ணிங்க. குறிப்பிட்டு பெண் தெய்வ வழிபாடுகளை பண்ணுங்கள். வியாழக்கிழமை அன்னைக்கு ரேவதி நட்சத்திரக்காரர்கள் துர்கை மற்றும் காளி போன்ற பெண் தெய்வங்களை வணங்கிவிட்டு வரும் பொழுது மிகப்பெரிய நன்மை நடக்கும். குறிப்பிட்டு அபிஷேகத்தில் கலந்து கொள்ளுங்கள். அபிஷேகத்துக்கு தேவையான பால், மஞ்சள் போன்றவற்றை வாங்கி கொடுத்து தவறாமல் கலந்துங்க. அது மிகப்பெரிய அளவு நன்மைகள் உங்களுக்கு செய்யும். இந்த பற்றி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்.